சிந்து தரப்புல எந்த வக்கீலுமே வாதாட முன் வராததுனால, இங்க சிந்து ரொம்ப வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்ப நீதிபதி இருந்துட்டு, "என்னம்மா உன் தரப்புல எந்த வக்கீலும் வாதாடுறதுக்கு வரலையான்னு?" கேட்குறாங்க. "சிந்து, சிவா உன் கழுத்துல தாலி கட்டினதா சொல்லி நீ எல்லார்கிட்டயும் ஏமாத்துனியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, "ஆமாம்மா, நான் சிவா என் கழுத்துல தாலி கட்டினதா பொய் சொன்னது உண்மதான். நான் தப்பு பண்ணதெல்லாம் உண்மதான். அதுக்கான தண்டனை எனக்கு குடுங்க. ஆனா என்னுடைய டாக்டர மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சுடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உடனேவும் அங்க நீதிபதி இருந்துகிட்டு சிவா கிட்ட, "சிவா, நீங்க சிந்துவ டிவோர்ஸ் பண்றதுக்கு சம்மதிக்கிறீங்களா?" சிவா இருந்துட்டு, "எனக்கு சிந்துவ டிவோர்ஸ் பண்றதுக்கு சம்மதம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நேரத்துல கரெக்ட்டா ஒரு வக்கீல் வர்றாங்க. சிந்து தரப்புல வாதாடுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும், இங்க சிந்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அந்த வக்கீல் உள்ள வந்துட்டு, "சிவா கிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! ப்ரொசீட்" அப்படின்னு அந்த நீதிபதி சொல்றாங்க. "சிவா, சிந்துவ நீங்க மனைவியா ஏத்துக்கிட்டது உண்மையா? பொய்யா? சொல்லுங்க சிவா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிந்து தரப்பு வக்கீல் இருந்துட்டு. உடனே சிவா அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி இருந்துகிட்டு, "அவன் என்னைக்குமே வந்து சிந்துவ மனைவியா நெனச்சு பார்த்ததே கிடையாது. அதான் அதுக்கான வீடியோ ஆதாரத்தையும் நாங்க குடுத்துருக்கோமே" அப்படின்ட்டு அன்னபூர்ணி சொல்றாங்க. "இல்ல, அது பாதி தான் உண்ம. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சிந்துவ சிவா மனைவியா ஏத்துக்கிட்டான். அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தயாராயிட்டான். ஆனா உங்க பேச்ச கேட்டு தான் சிவா வந்து சிந்துவ டிவோர்ஸ் பண்றதுக்கு சம்மதிச்சுக்கிட்டு இருக்கார். ஏன்னா மேல உள்ள மரியாதையினால உங்க பேச்ச அவரால மீற முடியல. அதுதான் உண்ம." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்து தரப்பு வக்கீல் சொல்றாங்க. "சிவா, சொல்லியா? சிந்துவ நீ மனைவியா ஏத்துக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்குறாங்க. உடனே சிவா எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க. "உண்மைய சொல்லியா? இது என் மேல சத்தியம்" அப்படின்னு அன்னபூர்ணி கேட்டதும், சிவா இருந்துட்டு, "ஆமா பெரியம்மா. நான் சிந்துவ மனைவியா ஏத்துக்கிறதுக்கு தயாரா தான் இருந்தேன். ஆனா உங்களுக்கு சிந்துவ பிடிக்கலல்ல. அப்புறம் எப்படி நான் அவ கூட சேர்ந்து வாழ முடியும்?" அப்படின்னு சிவா சொல்றாங்க. "இப்ப பார்த்தீங்களா, உண்மை வெளிய வந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்து தரப்பு வக்கீல் சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல 2 பேருக்குமே சம்மதமா இருக்கும்போது, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு டிவோர்ஸ் குடுக்கணும்? இந்த டிவோர்ஸ கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், நீதிபதியும் டிவோர்ஸ கேன்சல் பண்ணிடுறாங்க. இங்க இதெல்லாம் பார்த்துட்டு மகாவும், சினேகாவும் கடுப்பாயிட்டு இருக்காங்க. இங்க சிந்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.